இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திமுகவின் அண்டா. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் இந்த கலைஞர் 100க்கான தபால் தலை வெளியீட்டு விழால பாஜகவினரோடு காட்டிய நெருக்கம். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பாஜக திமுக கூட்டணியோ அப்படிங்கிற அந்த பேசுபொருள்லாம் ஆயிருக்கு. எனக்கு புரியவே இல்லை. ஒன்னும் தெரியாது மண்ணு. அரசியல் கூட்டணி என்பது வேறு, ஒரு நாகரிக நட்பு அரசியல் என்பது வேறு. எங்கேயோ போயிட்டடா, நீ எங்கேயோ போயிட்ட. கலைஞர் ஒரு முதுபெரும் தலைவர். இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. பாகிஸ்தானுடைய அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீப்போடு கட்டி தழுவி நிற்கிறார். இரு நாட்டு தலைவர்கள் சார் நட்புறவை ஏற்படுத்துறாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பகைமையோட இருக்க முடியுமா? நட்புறவு வேணும்ல. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பாகிஸ்தானுடைய எல்லா அத்துமீறல்களையும் மோடி சகித்து கொண்டாருன்னு சொன்னா ஒத்துக்க முடியும் சார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும்னாலும் நடத்தணும்ல. ஆனா நட்பு தேவை. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அதேதான் பகையை முடிக்கணும். அந்த தடால் அதேதான் இங்கே பகையை முடிக்கணும். அப்ப பாஜகவோட பகையை முடிக்கணும். நக்கல்யா அவனுக்கு. கார்கில் வந்துருச்சு வேற, பிரச்சனை ஆயிடுச்சு வேற. ஆனா நாம ஒரு நோக்கத்தை செயல்படுத்துறோம்ல. நமக்கு என்ன நோக்கம் கேக்குறேன். இப்ப திமுகக்கு என்ன நோக்கம் இருக்கு? நீட்டுக்கு விலக்கு பெறணும். பெற்றுவோமா? ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. ஒரு நாணயம் வெளியீடு. ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய ஒரு விழாவை யாரு நடத்துறா? ஒன்றிய அரசு தான் நடத்து. இல்ல அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அட தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? முதல்வரே சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு விழானே வச்சுப்போம். தமிழ்நாடு அரசோட முத்திரையிட்டு நாம அழைப்புதல், ஒன்றிய அரசு நிகழ்ச்சிக்கு நம்ம ஏன் அழைப்புதல் அடிக்க போறோம்? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர்னு எழுதி நம்ம அழைப்புதல் கொடுக்கிறோம். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஒன்றிய அரசு நடத்துற விழாவுக்கு நம்ம ஏன் அழைப்புதல் அடிக்க போறோம்? இந்த விழாவுக்கு பாஜகவை அழைத்த காரணத்தினால் அந்த பாஜகவோடு இணக்கம் காட்டுவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க ஒன்றிய அரசு நடத்துது, மத்திய அரசு முதல்ல ஏன் இதை சென்னையில் நடத்துது? ஒன்றிய அரசு ஏன் சென்னைக்கு வந்து சிஎம் தலைமையில இதை நடத்தணும்? அதுல ஏன் திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூப்பிடணும்? அதுல ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடாம விடணும்? அப்படி இல்லைன்னா சிவதாஸ் மீனா பேர்ல ஏன் ஒரு அழைப்பிதழ் வரணும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? திமுக நாளைக்கு ஒருவேளை நாங்க நீட்டை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. ஆமாங்க, இனிமேல் நீட்டு ஒன்றும் செய்ய முடியாங்க அப்படின்னு சொல்லி நீட்டு தாங்க இனிமேல் நாங்க நீட்டை ஏத்துக்கிறோம்னு திமுக சொல்லுன்னு வைங்க. சுடுகாட்டு சொல்லியாச்சா? ரெடியா? நீட்டு தாங்க இனிமேல் நாங்க நீட்டை ஏத்துக்கிறோம்னு திமுக சொல்லுன்னு வைங்க. நான் எதிர்ப்பேன் முதல்ல திமுகவை. கண்டிப்பா மறுச்சிப்பேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். பேசுறதுனால உறுதியா இருக்கிறோம். கொள்கையில அந்த ஸ்டாண்ட்ல அந்த கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணாங்கங்கிறதுக்கு ஏதாவது சான்று கொடுங்க. எஸ், அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி சுதந்திர தினத்தை ஒட்டி ஆல் டீ பார்ட்டி ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியலடா சாமி. திமுகவே அதை புறக்கணிக்கிறதா அறிவிக்குது. ஆனா முதல்வர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து போய் சென்று அமர்றாங்க, டீ பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. போன வருஷம் புறக்கணிச்சோம். போன வருஷம் கொள்கை பிடிப்போட முதலமைச்சரும் போகல, இப்ப போறார். அப்ப காம்ப்ரமைஸ் நடக்குதுன்னு அரசு கலந்து கொண்டதாலேயே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. போன வருஷம் கலந்துக்காத அந்த கொள்கை இந்த வருஷம் போயிடுச்சு இல்ல சார்? அப்ப கொள்கை குறையுது, சமரசமாகுதுன்னு அர்த்தமாகுது இல்ல?
டீ பார்ட்டியில கலந்துக்கிட்டதாலே கொள்கையை சமரசம் பண்ணிட்டாங்க. ஓ சோ கொள்கைக்காக டீ பார்ட்டில கூட நம்ம வந்து வேணான்றோம். போன தடவை கலந்துக்கல. இல்ல ஒரு டீ பார்ட்டி கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. என்ன நடந்துக்கிட்டு ஜெயலலிதா எடுக்கக்கூடிய ஒரு டீ பார்ட்டியில ஜெயலலிதா கூட்டணியை கலைத்தால் அது துணிச்சலாக பார்க்கப்படும். ஒரு டீ பார்ட்டில கூட்டணி கூட உருவாகலாம்ல சார். எனக்கு என்ன எனக்கு புரியவே இல்லைன்னா, இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா. நீட்டு வேணும் அப்படின்னு நாளைக்கு திமுக சொல்லிச்சுன்னா அது கொள்கை சமரசம். சிஏஏவை ஏத்துக்கிறோம்னு சொன்னா அது கொள்கையில் சமரசம். என்ஆர்சியை ஏத்துக்கிறோம்னு சொன்னா கொள்கையில். இதெல்லாம் வேணான்ட்டு சொல்லி கூட்டணி பாஜகவுடைய வைக்கிறாங்கன்னா அப்ப அது கொள்கை சமரசமா ஏத்துக்கப்படாதா? என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடா? விட்டுடா விட்டுடா. 99 மாதிரி 99 மாதிரி கற்பனைகளை தீட்டோம்னா 1000 தீட்டலாம். சரிப்பா, ஏற்கனவே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியில இருந்தாங்க தானே. எப்படிடா தப்பிக்க போற? அதாவது இங்க வந்து ஒன்னு இருக்கு, எழுதப்படாத விதி. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டெய்லி தீக்குளிச்சு தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். நானா என்ன கொடுத்துற நீ? காலைல எழுந்து ஒரு வாட்டி சத்தியம் பண்ணும் பாஜக கூட சேர மாட்டேன், நைட் ஒரு வாட்டி சத்தியம் பண்ணும் பாஜக கூட. இல்ல சார், அதுக்கு காரணங்களை கொடுத்துறதுனால தானே அப்படி தேவைப்படுது. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறதுன்னு சீமான் நினைக்கிறாரா, சிறப்பாக செயல்படலைன்னு நினைக்கிறாரா? சிறப்பாக செயல்படலைன்னு தான் ஆப்வியஸா நினைப்பாரு. ஒருவேளை சார் நடக்கும்ன்றதுக்கு வெறும் அரசு நிகழ்ச்சி மட்டும் இல்ல, ராஜ்நாத் சிங் வந்து நாணய வெளியீட்டிற்கு வந்தது மட்டும் நடக்காதுங்கிறதுக்கு நான் காரணங்களா சொல்றேன். கலைஞரினுடைய நினைவிடத்திற்கு போனது. சார், முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள் ஆளுநரை ஓட விட்டார். என்ன நீங்க என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அதுக்கப்புறம் நடக்கல சார், அதுக்கப்புறம் நடந்தது சார். கடைசியா நடந்தது இதுதான். உங்க எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கடைசியா நடந்தது இதுதான். அதுக்கெல்லாம் அப்புறம் நடந்தது. அப்ப நீங்க முன்னால பார்க்கணும், பின்னால போங்க. நினைவிடம், கலைஞர் நினைவிடத்துக்கு போனது அது அரசு நிகழ்ச்சி இல்லையே. ஒரு நிமிஷம், முன்னாடி வாங்க அண்ணாமலை எல்லாருக்கும் முன்னாடி வாங்க அண்ணாமலைன்னு கூப்பிடுறாருல. இதுல என்ன எனக்கு புரியவே இல்ல. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். சார், இது ஒரு தனி நிகழ்வு தானே. இது ஒரு தனி நிகழ்வு தானே. பாஜக தலைவர் இல்ல இங்க நம்ம முன்வைக்கிறோம். உங்களுக்கு என்னன்னா, முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலையை முன்வைச்சது, முன்னிறுத்தினது. பின்னாடி இருந்த அண்ணாமலையும் வாங்க முன்னாடின்னு கூப்பிடுற அந்த பாங்கு, அது எதற்கான சமிங்கை? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. உங்கள் அரசியல் அரிப்புகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்க எதையா வாந்தி எடுக்க கூடாது. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? பேசுறதா இருந்தா சேலஞ்ச் பண்ணி எழுதி வச்சு அடிக்கணும். நான் சொல்றேன் 2026 அது நடக்காது. வேற எப்ப நடக்கும்? அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. யாராவது ஒருத்தனை சத்தியம் பண்ணி பெட்டு கட்டி இங்க கூட்டுவாங்க. பெட் இவ்வளவு. முதல்வரோட இன்னைய ஸ்டேட்மெண்ட்லயே அது இல்லையே சார். இல்லவே இல்லைன்னு சொல்லலையே அவர். கொள்கை அடிப்படையில் பாஜகவை திமுக உறுதியாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. எக்காலத்திலும் இல்லைன்னு சொல்லலையே. கொள்கையில நாம தான் சமரசம் பண்ணணும் இல்ல, நாம தான் சமரசம் பண்ணணும் இல்ல. பாஜக ஒரு ஸ்டெப் இறங்கி வந்துச்சு. பாஜக சில விஷயங்கள் நான் இப்ப செய்யல, பேசலைன்னு டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறா. டேய் இந்தா ஓடாத, டீசெண்டா போ காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.